டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த தீபாவளிக்கு நல்லா தகதகன்னு தங்க மாதிரி ஜொலிக்கிற ஒரு முறுக்கு சேவு செய்ய போகிறோம். இந்த தங்கத்தை வாங்குறதுக்கு நீங்கள் ரொம்ப செலவு செய்ய வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளை யூஸ் பண்ணாலே போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். தீபாவளி பலகாரங்கள் எல்லாமே நீங்கள் வீட்டில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட பலகார லிஸ்ட்டில் இந்த முறுக்கை முதலாவதாக சேர்த்துக்கோங்க. கருக்கு முறுக்குன்னு சாப்பிடக்கூடிய இந்த தங்க நிற முறுக்கை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம ஈஸியாக பார்க்கலாம். இந்த முறுக்கு சேவு செய்கிறதுக்கு முதலாவதாக ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ அந்த பாத்திரத்தில் மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம், 1/2 லிட்டர் தண்ணி. இந்த தண்ணி லேசாக கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த தண்ணியில் இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குவோம். அடுத்ததாக காஷ்மீர் வத்தல் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறோம். இது காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் கலர் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா சாதாரண வத்தப்பொடி எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். அடுத்ததாக வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குருவோம். இந்த வெள்ளை எள்ளு அந்த முறுக்கில் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பட்டர் சேர்த்துக்குருவோம். இந்த சுடு தண்ணியில் பட்டர் சேர்த்த உடனே கரைய ஆரம்பிச்சிடும். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இந்த பட்டரு அதில் எல்லாத்தையும் கலந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, பட்டர் எல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம தனி பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கோம். தனி பச்சரிசி மாவு மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் எடுத்துருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்து நல்லா கிண்டி அதை ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி வேக வச்சுக்கலாம். நல்லா கிண்டி கொடுத்துருங்க. இந்த காஞ்ச மாவு இல்லாத அளவுக்கு நல்லா எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. நம்ம தண்ணி அளவும் இதுவும் சரியாக இருக்கும். நம்ம எந்த அளவு மாவு எடுக்கிறோமோ அந்த அளவு தண்ணி, அவ்வளோதான். நம்ம தண்ணியெல்லாம் நல்லா மாவு வாங்கிருச்சு. வாங்கின உடனே நம்ம இப்போ சிம்மில் தான் வச்சுருந்தோம். சிம்மில் வச்சு இந்த மாவை போட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த இருக்கிற சூட்டில் கொஞ்சம் தம்மாகட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா தம் ஆயிருச்சு. நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிசைகிற அளவுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு தட்டிக்குவோம். இப்போ நம்ம நல்லா அந்த வெதுவெதுப்பான சூட்லேயும் நல்லா பிசைஞ்சுக்கிறணும். சூடா பிசைய முடியல அப்படின்னா இந்த மாதிரி பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட் வச்சுக்கிட்டு இந்த சூடுக்காக நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு ஆறின உடனே நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க மாவை. தண்ணி எதுவும் தேவைப்படாது. நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் அளவு கரெக்டாக சொல்லியிருக்கோம். இப்போ மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கிறோன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். நம்மளுடைய விரல் பதிஞ்சால் நல்லா பதியணும். அப்போ தான் நம்ம உலக்கில் தான் பிழிஞ்சு நிற்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம உலக்கில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நம்ம பட்டர் இருந்ததுனால லேசாக பட்டர் மட்டும் தடவிட்டேன் நான். இந்த மாதிரி கொஞ்சம் உலக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டை உள்ளது, கொஞ்சம் பெரிய ஓட்டை உள்ளதாக இருக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவு உலக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஒரு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா உள்ளே வச்சு ஃபில் பண்ணிடுங்க. ஒரு 3/4 பாதி இருந்தாலே போதும். இப்போ நம்ம உலக்கில் மாவு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா மீடியமாக இருந்தாலே போதும். ரொம்பையும் ஓவர் ஹீட்லலாம் இருக்கோம்னா மீடியமாக இருக்கட்டும். மீடியமில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம உள்ள பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பக்கத்தில் உலக்க கொண்டு போங்க. நைஸாக அப்படியே பிழிஞ்சு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. அதுவாக கட் ஆயிரும். கட் ஆகலாம், லேசாக நீங்கள் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம நாங்கள் எண்ணெய் நிறையா வச்சுருக்கேன். நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக வச்சு கூட போட்டுக்கலாம். அப்படியே போட்டுட்டு அந்த நுரை நல்லா பொஃப்னு நுரையா வந்துச்சு. அது நல்லா கொஞ்சம் நுரை அடங்கின உடனே நம்ம இந்த மாதிரி ஜல்லடை கரண்டியை வச்சு இந்த மாதிரி பிரட்டி பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முறுக்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. பொறுமையாக மீடியமாக வச்சு வேவும் நல்லா சலசலப்பு அடங்கின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் லேசாக வேகணும். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல நமக்கு ரெடி ஆயிரும். நமக்கு நல்லா அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பபுள் நல்லா அடங்கினோடனே நல்லா முறுமுறுப்பாக வெந்துடும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம மீதம் இருக்கிற மாவுகளையும் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா முறுக்குகளை நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. முறுக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்து சட்டுன்னு செய்கிற மாதிரி, தீபாவளிக்கு சட்டுன்னு செய்கிற மாதிரி முறுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான மெத்தடில் நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஏவும் நல்லா தக தக தகதன்னு இருக்கும். ரெண்டாவது இந்த முறுக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள வரி வரியா இருக்கும், ஒரு டிசைனா இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா சாப்பிட சாப்பிட நல்லா இருக்கும். இந்த தீபாவளியை நீங்க ஒரு காரம் போடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறுக்கை நீங்க ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. உறுதியா நல்ல ஒரு பாராட்டு பெறுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல சுவையும் மனமும் நல்லா அருமையா இருக்கு. இதே மாதிரி நீங்க ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.